நீங்க சொல்ல வர்றது என்னன்னா, ஒரு கல்யாணத்துக்கு அப்புறம் அந்த உறவ தொடர்ல நெறைய சிக்கல்கள் இருக்கு. இரு குடும்பங்களுக்கும் நீங்க கன்வின்ஸ் பண்ண வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஒரு இருக்கு. போராட்டமா அது இருக்குது. வந்து ஒரு இடத்துல பிரேக் ஆகும்போது, அவங்களுக்குள்ள ஒரு நட்பு வந்து விரிசல் வரதான் விரிசல் செய்யுது. வர்றதுக்கு ஆமா. மனசு ஸ்ட்ரெஸ் ஆகுறாங்க. இவ்ளோ நாள் என் கூடயே இருந்தால்ல அவ. இப்போ அவ கூட பேச முடியல. அவங்க நெறைய ஹஸ்பண்ட் நெறைய ஸோ பிளாக் பண்றாங்க. மனச்சிதைவு வரதுனால இந்த நட்பு வேண்டான்னு நெனைக்கிறீங்க. வேண்டாம். 2வது ஸ்டாட்டிக் ரிப்போர்ட்டே என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி ஒரு மெயிலோ இல்ல ஃபீமேலுக்கோ 10க்கும் மேல ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க. ஆப்போசிட் செக்ஸ்ல இருந்தாங்கன்னா, அவங்களுக்கு வந்து பாலின ஈர்ப்பு இருக்குது. அப்படின்னு சொல்லி ஸ்டாட்டிக் ரிப்போர்ட் தான் சொல்றாங்க. Male and female friendship refers to the platonic between the female and male அப்படின்னு சொல்லுவாங்க. பிகாஸ் அதோட மீனிங் என்ன அப்படின்னா வித்தவுட் செக்ஷுவல். என்ன ஃப்ரெண்ட்ஷிப்பா இருந்தாலுமே வித்தவுட் செக்ஷுவல்ன்றது தான் ஃப்ரெண்ட்ஷிப். நான் சைக்கியாட்ரிஸ்ட் தான். நீங்க மனநல டாக்டர்ங்கிறதுனால நான் சொல்றேன். அடிப்படையாவே ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்க்கு அப்போ ஒரு நம்பிக்கை தன்மையே இல்லன்றப்ப அந்த லவ் காம்பனன்ட் தான ப்ராப்ளமா இருக்கு. அந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தான ப்ராப்ளமா இல்ல இருக்கு. நம்ம நம்ம ஒரு சொசைட்டிலேயே இல்லங்க மேடம் இல்ல. நம்ம சொசைட்டி ஜெனரலைஸ் பண்ணாதீங்க. இல்ல கிளையண்ட் வர்றத வச்சு தான் நான் இல்ல சொல்றேன். மேடம். நானுமே ஒரு டாக்டர் தான். நான் சைக்கியாட்ரிஸ்ட் தான். நான் பிராக்டிசிங் சைக்கியாட்ரிஸ்ட் தான். கிளியரா சொல்றேன். நிறைய பேஷண்ட்ஸ் சொல்றது என்னன்னா, அந்த ஃப்ரெண்ட்ஷிப் அவங்க லைஃப வந்து பெட்டர் தான்